பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவன் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு கூட பாருங்கள், வேதத்தை நம்ம படிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு டைமும் வேதத்தில் ஒரு சில காரியங்களை தேவன் நமக்கு போதித்து கொண்டே இருக்கிறார். நாம் கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் பக்தியாய் சாட்சியாய் வாழ வேண்டும். இந்த நாளில் கூட பாருங்கள், சங்கீத புத்தகத்தில் 124:1 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள், மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால். ஹல்லேலூயா. மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பும்போது கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இராவிட்டா நம்ம எப்பயுமே இல்லாமல் போயிட்டுருப்போம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள், கர்த்தர் மாத்திரம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை என்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த செய்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி சொல்கிறாங்க, ஐயா என் பையன் இப்படி ஆயிட்டாங்க, என் பொண்ணு இப்படி ஆயிட்டாங்கன்னு. கர்த்தர் தான் என்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், பெற்றெடுத்த பிள்ளைகள் கூட விட்டுட்டு போனாலும் கர்த்தர் அவர்களை விடவில்லை. இன்றைக்கும் போஷித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய தேவையை சந்திக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்கள், இந்த கர்த்தர் மாத்திரம் இல்லைன்னா நான் எப்பயோ செத்து போயிருப்பேன். கர்த்தர் மாத்திரம் இல்லைன்னா எங்கள் வாழ்க்கையில் எப்பயோ முடிஞ்சிருக்கீங்க. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எப்படி இருந்தோம், என் பிரச்சனை. அப்படி சாட்சிகளை சொல்லும்போது பாருங்கள், இன்றைக்கும் இதே கர்த்தர் உனக்காக காத்திருக்கிறார். உன் வாழ்க்கையில் நீ என்ன பிரச்சனையோடு இருந்தாலும், என்ன போராட்டத்தோடு இருந்தால் கர்த்தர் உனக்காக காத்து கொண்டிருக்கான். உன் வாழ்க்கையில் இந்த கர்த்தரை நீ ஏற்றுக்கொண்டினா, இந்த கர்த்தரை தேடுவேனா, இன்றைக்கி ஆண்டவரே என்னால் வாழ முடியல, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குதுப்பா, கர்த்தர் உன் கூட இருப்பார். கர்த்தர் உன்னை நடத்துவார். கர்த்தர் உன் தேவையை சந்திப்பார். கவனிங்க, 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால். இப்போ பாருங்கள், அவர் தூரமாக இல்லைங்க, பக்கத்தில் இருக்கிறாராம். என் பக்கத்தில் இருக்கிறார். உன் பக்கத்தில் இருக்கிற தேவனை நீ பிடித்துக்கொள். உன் பக்கத்தில் இருக்க தேவன் நோக்கி பார். எங்கெங்கேயோ ஓடணும்னு நினைக்காது, யாரையோ தேன நினைக்காது, அவங்களாம் என்னை கண்டுக்கவே இல்லையே, இவங்களாம் என்னை கண்டுக்கலையே அப்படின்னு நினைக்க. உன் பக்கத்தில் ஒரு தெய்வம் இருக்கிறார். உன் பக்கத்தில் ஒரு தேவன் இருக்கிறார். அவரை நீ பிடித்துக்கொள். அவரோடு கூட நெருங்கு, அவரோடு கூட பழகு. அவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக. இன்றைக்கி நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட தெய்வத்தை தெரியல. எங்கெங்கேயோ ஓடுறான், எதுக்கோ ஓடுறான். ஒரு கூட்டம் பாருங்கள், அமைதிக்காக இந்த மாதிரி சாந்தி கிடைக்கணும்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ ஓடுது. ஒரு கூட்டம் பாருங்கள், நிம்மதிக்காக அங்கே போகணும் இங்கே போகணும். என் பக்கத்தில் இருக்க தெய்வம் என்னை சந்தோஷத்தினால் நிரப்புகிறேன். என் பக்கத்தில் இருக்க தெய்வம் அநேகர் என்னை மேற்கொள்ள வரும்போது அவர் என்னை விட்டு ஓடுகிற தேவனில் கவனிங்க, எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும் கர்த்தர் என் பக்கத்தில் இருந்து எனக்கு துணையாக இருந்து என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ரோமரில் பார்க்கும்போது 8ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் வாசிக்கும் போது பாருங்க, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? கவனிங்க, தேவனின் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு விரோதமாக நிற்கிறவன் யாருங்க? யார் நிற்க முடியும்? இன்னைக்கு அநேகருக்கு இது தெரியவில்லை. இயேசுவோட தான் கூட இருப்பாங்க. ஐயா ஒரே போராட்டம் இருக்குது, பிரச்சனை. சர்ச்சுக்கு போறியாமா? சர்ச்சுக்கு போகிறேயா. பைபிள் படிக்கிறியாமா? ஜெபம் பண்ணுறியாமா? ஆமாம். அப்போ ஏன் உனக்கு போராட்டம் வருது? அப்போயும் உனக்கு ஒரு பிரச்சனை வந்து? இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் சபைக்கு போகிறார்கள், கர்த்தர் கூட இல்லை. சபைக்கு போகிறவங்க பாருங்கள், நிறைய நேரத்தில் பாருங்கள், அந்த தேவை இந்த தேவைக்காக இல்லைங்க. அதுக்காக போகாதீங்க. நீ போனால் நான் கர்த்தரை தொழுது கொள்ள போகிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறேன், கர்த்தரை நான் உயர்த்த போகிறேன், கர்த்தரை நான் தேட போகிறேன்னு தேடி போயிருப்பான். நீ தேட்டு வரல, சும்மா அனுப்புகிற உன்னை, அவர் உன் தேவையை சந்திக்கிறவராக இருப்பார். கவனிங்க, என்னை சும்மா தேடுங்கன்னு சொல்லவில்லை, என்னை விருதா தேடுங்கன்ட்டு அவர் சொல்லுற. தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய தேவன். நீ உண்மையாக தேடுவினா கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கார். இன்றைக்கி நிறைய பேருடைய தேவைகளோடு போவாங்க. உள்ளே போகும்போதே தேவைகளோடு போவாங்க. அப்பா எனக்கு இந்த பிரச்சனைப்பா, அந்த பிரச்சனைப்பா. அப்போது ஆராதனை துதி எல்லாமே அதுக்கு தான். நான் சொல்கிறேன், நிறைய நேரத்தில் இதுக்காக போகாதீங்க, கர்த்தரை தொழுது கொள்ள போகிறேன். பரிசுத்த அலங்காரத்தோடைய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுது. அப்போ ஆலயத்துக்குள்ளே போகும்போது பரிசுத்தமாக போகணும், கர்த்தரை தொழுது கொள்ளணும். இந்த பரிசுத்த தேவனை இன்றைக்கி தொழுது கொள்ள எனக்கு கிருபை தந்தீங்களே. ஆண்டவரே, என்னை 8 மாதங்களை கண்வின் மணியை போல் பாதுகாத்து 9ஆம் மாதத்துலையும் என்னை கொண்டு வந்தீங்களே, பார்த்தீங்களா? நன்றி சொல்ல போகணும். தேவன் அப்படி தேவனுக்கு பிரியமான காரியங்கள் சொல்லி என்னை இவ்வளவாய் பாதுகாத்தீங்களப்பா. எல்லாரும் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறக்காத தேவன் அல்லவா. என் கூட நீங்கள் இருந்தீங்களப்பா, என்னை ஆசீர்வதித்தீங்களப்பா. என்னுடைய இக்கட்டில் ஆண்டவரே எல்லாரும் விட்டு ஒதுங்கும் போது நீர் என் கூட இருந்தீங்களே, நன்றியோடு அவரை ஆராய்த்துப்பார், நன்றியோடு அவரை துதித்துப்பார். கர்த்தர் இன்னும் பெரிய காரியம் செய்வார். அப்போ தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்க மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? அப்போ மனுஷனால் ஒன்றும்
செய்ய முடியாது. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். இன்றைக்கி நிறைய நேரத்தில் பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரர் இப்படி பண்ணுறாங்க, என் மனைவி இப்படி பண்ணுறாங்க. நிறைய பேர் மனிதர்கள் பண்ணுகிற பிரச்சனையே சொல்லுங்க. கர்த்தரை உன் பக்கத்தில் கொண்டு வா, கர்த்தரை உன்னோடு கூட வைத்துக்கொள். அவர் உன்னோடு கூட இருந்தால் உனக்காக அவர் யுத்தம் செய்ய போயிடுவார். நீ பிரச்சனைலாம் சொல்லாத, நீ பிரச்சனை அதை நீ பான்னு வேலை செஞ்சுப்பாரு. உனக்கு பிரச்சனை கொடுக்குற மனுஷனை அவர் சந்திக்க ஆரம்பிச்சுவார். அவரும் கூட இருந்துப்பார். பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். என்ன புத்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்களேன். இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். நல்லா கவனிங்க, இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னமோ மோசே அதை செய்கிறார். கவனிச்சிங்களா? மோசே செய்கிறார். ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னமோ அதை செய்கிறார். மீரியாமுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. இப்போ வந்தாங்க, என்ன நீங்கள் 3 பேர் தான் இருப்பீங்களா? எப்போவுமே நீங்கள் 3 பேர் தான் எல்லா வேலையும் பார்ப்பீங்களா? மற்ற யாரும் பரிசுத்தம் கிடையாதா? மற்ற யாரும் பாருங்கள், யார் கேட்டது தெரியுமா? அவங்க எந்த கோத்தத்தில் இருக்காங்க அதே கோத்தத்தில் வந்து ஒரு கூட்டத்தை எழுப்புறான். இன்றைக்கி பாருங்கள், 250 பேர் இந்த 2 பேருக்கு நேராக வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் என்ன மிஞ்சி மிஞ்சி போகிறீங்க, நீங்கள் மட்டும் தான் எல்லாம் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு யுத்தம் பண்ணணும். இத்தனை பேர் எழும்பி போது உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும். கவனிச்சிங்க, இந்த மோசே அமைதியாக இருந்தார். கர்த்தரையும் கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஜனமே, உன் வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனை கொடுக்குற மனிதர் இருக்காங்களா? உன் தேவன் கூட தான் இருக்கிறார். நீ போய் யுத்தத்தில் போய் நிற்கணும்னு நினைக்காத, யுத்தம் செய்யணும்னு சொல்லிட்டு நீ போய் சண்டைக்கு போய் நின்றாத. எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர் எனக்கு நீதி செய்ய வல்லவர், அவர் நிச்சயமாய் செய்வார் என்பதை நம்பு, விசுவாசி. அவர் உனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறார்? உன் தேவையை சந்திக்காமல் யாருக்கு சந்திக்க போகிறார்? நிறைய நேரத்தில் சொல்கிறேங்க, நம்மளோ பிரச்சனைக்குள்ளே இருக்கிறேன், யாரையும் நான் கண்டுக்கவே இல்லையே. அவங்கெல்லாம் கண்டுக்காமல் இருக்கிறதால தான் கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். கர்த்தர் உன்னை கண்டுக்கு வந்திருக்கிறார். 250 பேர் எழும்பி நிற்கும்போது இந்த 2 பேரால் என்ன செய்ய முடியும் பாருங்கள். இவங்க பாட்டு இவங்க வேலையை பார்த்தாங்க. அங்கே வந்தவர் பார்த்தீங்களா, இன்னைக்கு பா அவங்களெல்லாம் கொண்டு வா, துப கலசத்தை கொண்டு வா, எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர வைத்து அவளெல்லாம் ஒருமைப்பட்டு வந்திருக்காங்க. இவங்களும் அக்கினியை கொண்டு வாங்க, அவங்களும் கொண்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே வந்தவொடனே பாருங்கள், தேவன் எழும்பி நிற்கிறார். எந்த மனிதர்கள் எழும்பி நின்றார்களோ, எந்த மனிதர்கள் இப்படி கோபப்பட்டாங்களோ, அந்த மனிதர்களை கர்த்தர் கூட இருப்பதனால அவர்கள் ஒருவரும் இல்லாமல் போனார்கள். அல்லேலூயா. பூமி என்ன பண்ணுறது, பிளந்து அவர்கள் உயிரோடு உள்ள போனார்கள். எதிர்த்தவன் இருக்கிறானா பார்த்தீங்களா? இன்றைக்கி நீ போய் பிரச்சனை பண்ணியிருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? அவன் வாழ்வான், இன்னும் பலமாக இருப்பான். இன்றைக்கி நிறைய பேர் இப்படி பிரச்சனை பண்ணி என்ன பண்ணிங்கன்னா மற்றவங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படி தூக்கி நிறுத்துறீங்க. நல்லா கவனிச்சிங்க, நீ போய் பிரச்சனை பண்ணாத, உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவரை நீ நோக்கிப்பார், அவருடைய சமூகத்துக்கு போ. அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக்கா, அவர் உன் தேவையை சந்திக்க வல்லவராக்கா, அவர் உனக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவனிங்க எத்தனை பேர் எழுப்பினா உனக்கு நாங்கள் வந்து எத்தனை பேர் பிரச்சனை பண்ணா என்னங்க? யாரை பிரச்சனை பண்ணுவாங்க? எந்த மனிதன் நல்லவனாக இருக்கும் அந்த மனிதனுக்கு விரோதமாக. இன்றைக்கி கூட பாருங்கள், தமிழகத்தை ஆளக்கூடிய தலைவர்களை வைத்திருக்கிறார். ஒரு முதலமைச்சர் சொன்னால் சாதாரணமாக இருக்காங்க பாருங்கள், எத்தனை வேலைங்க, தூங்குவாங்களா தூங்க மாட்டாங்கன்னு தெரியல, அவ்வளோ வேலைகளை பார்க்குறாங்க. எத்தனை பிரச்சனை வருது தெரியுமா? எத்தனை பேர் அவதூறாக பேசுகிறாங்க தெரியுமா? அத்தனையும் அவங்க காதில் வாங்கினுக்காங்களா? அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை செஞ்சுன்னு போயின்னுக்காங்க. அவங்க பாட்டுன்னு அவங்க வேலை செய்கிறாங்க. நாம் மாத்திரம் தெரியுமா, ஒரு ஆள் ஒன்று சீன்றக்கூடாது, ஒரு ஆள் ஒன்று ஒரு மாதிரியாக பார்த்துடக்கூடாது. உடனே கண்ணீர் வச்சுன்னு உட்காந்து, அப்பா இவங்களாம் என்ன இப்படி பண்ணுறாங்கப்பா, நேற்று கூட போனோம்ப்பா, இப்படி பேசிட்டாங்கப்பா, அப்படி பேசிட்டாங்கப்பா. கர்த்தரும் கூட இருக்கிறாரு, பார்த்துன்னு தான் இருக்கிறாரு. கர்த்தர் என் கூட இருக்கிறவர், எனக்கு ஒரு விதமாக யார் எழும்பினாலும் கர்த்தர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். தாவீதுக்கு விரோதமாக எழும்பும்போது அநேகர் எழும்பினாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க, எதிர்த்து வருகிறாங்க. ஆனால் தாவீதை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்த பக்கம் பாருங்க, ஒரு 3000 பேர் இஸ்ரவேலர் தொடுத்துடுவான். இந்த பக்கம் பாருங்க, பெலிஸ்தி வந்து தொடுத்துடுவான். இதுக்கு நடுவில் இந்த தாவீது ஒரு குகைக்குள்ளே இருக்கிறார். இதெல்லாம் சிந்திச்சுன்னு, இதெல்லாம் யோசனை, என்னை எங்கே போனாலும் இப்படி பிரச்சனை பண்ணுறாங்களப்பா, என் பையனை இப்படி பண்ணுறாங்க, தொத்தின்னு வராங்கப்பா, என்னால் எங்கேயும் தங்க முடியலப்பா புலம்புனாரா.
இல்லையே. கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலும் இருக்கும் என்று கர்த்தரை உயர்த்தினார், கர்த்தரை மையப்படுத்தினார், கர்த்தரை ஸ்தோத்தரித்தார். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். கவனிச்சிங்களா? இன்னைக்கு தேவனை நீங்கள் உயர்த்த கற்றுக்கொள்ளுங்க, தேவனை நீ மையப்படுத்து. இந்த தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கா, இந்த தேவன் உன் தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கா. சங்கீதம் 3:1 நீங்கள் வாசிக்கும்போது பாருங்க, கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். அல்லேலூயா. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள். எவ்வளவு பேர் பெருகினாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்கு முன்பாக என் தலை உயர்த்தப்படும் என்று சொல்லுகிறார். என் தலையை உயர்த்துவதற்காக கர்த்தர் கூட இருக்கிறார். நீ எழும்பவே கூடாதுன்னு தொடர்ந்து தோற்றுறானா, எழும்பவே கூடாதுன்னு சொல்லிட்டு உனக்கு விரோதமாக செய்கிறானா, யார் என்ன பண்ண என்னங்க, கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறார். அவர் உன்னை உயர்த்துவார், அவர் உன்னை கனப்படுத்துவார், அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். பாருங்கள், எழும்பவே கூடாதுன்னு துரத்தி ராஜாவே மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு துரத்தின சவுல் ஒரு நாள் அவன் குடும்பமே இல்லாமல் போயிடுச்சு. துரத்தினவன் எல்லாம் இல்லாமல் போனான். ஓடி போன ஒரு மனுஷன், ஒவ்வொரு நாளும் ஓடி ஒளிஞ்ச ஒரு மனுஷன் இன்னைக்கு ராஜாவாய் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்து நிற்கிறார். காரணம், அவர் கர்த்தரோட பக்கத்தில் வைத்தார். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், பிரச்சனைன்னு சொன்னால் ஜபத்துக்கு வரதில்ல, பிரச்சனைன்னு சொன்னால் என்ன பண்ணுறதில்ல, தேவனை தேடுவதில்லை, பிரச்சனைன்னு சொன்னால் எங்கள் பாச வீட்டில் இவ்வளோ பிரச்சனை, ஜபத்துக்கு வர சொல்கிறீங்க. பிரச்சனை நேரத்தில் தான்ப்பா தேவனை தேடணும், பிரச்சனை நேரத்தில் தான் தேவனோடு கூட உறவாட வேண்டும், இந்த பிரச்சனை நேரத்தில் தான் தேவனோடு கூட நீ ஐக்கியப்பட வேண்டும். இந்த பிரச்சனை நேரத்தில் தேவனை அண்டிக்கொள். உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உனக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். உன்னை உயர்த்துவார், நீ மடிந்து போவதில்லை. கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக உன் தேவையை சந்திக்கிற ஒரு தெய்வம். இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க பிள்ளையே, கர்த்தர் உன் தேவையை சந்திக்கிறவர். அவருடைய சமூகத்தில் காத்துரு. தாவீது பிடித்து கொண்டது போல கர்த்தரை எப்போதும் துதிக்க கற்றுக்கொள், தேவனை மயம்படுத்து. என் கூட பக்கத்தில் இருக்காருன்னா அவரை நான் சோத்தத்து கொண்டு தான் இருக்கணும். என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, நான் குறை பேசினுக்கலாமா? என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, நான் எதனா கலகம் பண்ணிக்கலாமா? என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, நான் இப்போ சண்டை பண்ணிக்கலாமா? இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவேன்? நான் அன்புள்ளவனாக இருக்க வேண்டும், நான் தேவனை துதிக்கிறவனா இருக்க வேண்டும், நான் தேவனை மேம்படுத்தவனா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் என் கூட இருந்து எனக்கு உண்டான எல்லா சத்துருக்கள் மத்தியில் என் தலையை உயர்த்தக்கூடியவராய், என்னை மேன்மைப்படுத்தக்கூடியவராய் கர்த்தர் இருப்பார். நீங்கள் நிறைய பேருக்கு இது தெரிலங்க. எனக்கு ஒரு விதமாக இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறாங்க, இதை சொல்வதே உங்களுடைய வேலை. இதை சொல்கிறதுக்காக கர்த்தர் ஒன்று அழைக்கலைங்க. எத்தனை பேர் பிரச்சனை பண்ணாலும் இயேசு நல்லவர் என்பதை சொல். இயேசு இன்னைக்கு எனக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு, பலனை கொடுத்துருக்கான்னு சொல்லு. இன்றைக்கும் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கான்னு சொல்லு. கர்த்தர் உன்னோடு கூட வந்து ஒரு பலத்த கிரிகளை செய்ய அவர் வல்லவராக ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எத்தனையோ இக்கட்டு நேரத்தில் எங்கள் கூட இருந்து அந்த இக்கட்டின் மத்தியில் நாங்கள் மடிந்து போகாதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு எங்களை காப்பாற்றுகிற உதவியும் ஆண்டவரே. சீஷர்களெல்லாம் பயணம் செய்யும் போது ஆண்டவரே, கடல் கொந்தளித்தது ஆண்டவரே, காற்று ஆண்டவரே படகு அமிழ்த்தக்கதாய் அன்றே எங்கள் தண்ணீர் அன்று வந்தது, பயந்தார்கள். ஆனால் கர்த்தர் கூட இருப்பதனால அது அமிழாதபடிக்கு வார்த்தை கொண்டு அமைதியாக்கினீங்களப்பா. இன்றைக்கி அநேகருக்கு இது தெரியாமல் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் என் கூட இருக்க தெய்வம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அதெல்லாம் அமிழ்ந்து போயிடும் என்று எண்ணாதபடிக்கு புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு நாளைக்கு காலை நான் என்ன செய்ய போகிறது இல்லை, இந்த மனுஷன் வச்சு நான் என்ன பண்ண போகிறது புலம்பிக் கொண்டு இருக்க மக்கள் மத்தியில் அன்றே இன்றைக்கி அந்த புலம்பல் மாறட்டும். என் கூட ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் என்பதை விசுவாசிக்கட்டும். ஆசீர்வதிங்க. பெரிய காட்சி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.